100 நாளா நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். 100 நாள் ஒருத்தர் என்னை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க நானே போய் நின்று இருக்கேன். கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். இந்த யாரும் நம்புறது என்ன நம்பிட்டேன். என்ன நம்பல, அதுதான் உண்மை. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லடா, உள்ள போடா. என்ன நம்பாம நான் உன்னை ஏதாவது பண்றேன் நான் உன்னை பண்றேன்னு சொல்லி நீ தான் என்ன பண்ண. ஐயோ எஃப்எம் ரேடியோ மாதிரி நிறுத்தாம பேசி கொல்றான்டா. டைரக்ட் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப மோசமா, அதாவது ஒரு லேடிஸ் எப்படி பேசவே முடியாது. போது என்னால யாரை எழுப்பி விட்டது? ஏன்னா நான்லாம் வந்து ஒரு லேடிஸ் ஒழுங்கா பேசலன்னா எனக்கு ரொம்ப அநாயகா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அது வந்து எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. இந்த பெட்டியின் ஆரம்ப தொகை 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் ஒரு தரம், 1 லட்சம் ரூபாய் 2 தரம், 1 லட்சம் ரூபாய் 3 தரம். காசு பணம் கொட்டு மணி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 93 அண்ட் எபிசோட் 94 ஓட ரிவ்யூ தான். சோ எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே விஷ்ணு வந்து மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல, அதாவது இந்த மாயா பூர்ணிமா இவங்க 2 பேருமே என்ன மதிக்காம என்ன கண்டுக்காம என்ன அவாய்ட் பண்றாங்களாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அப்ப மணி சொன்னாப்ல, அவங்க அவாய்ட் பண்றதுனால என்ன நடக்க போகுது, என்ன பிரயோஜனம் இருக்கு, அவங்க அவாய்ட் பண்றாங்க நீ ஃபீல் பண்றியா, அதெல்லாம் 5 பைசாக்கு பிரயோஜனமே கிடையாது, நீ அவங்களை அப்படியே விட்டுறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸா மணி சொல்லிட்டு இருந்தாப்ல. மாயா பூர்ணிமா என்ன மதிக்காம கண்டுக்காம தெரிஞ்சபடி தோணுது. என்ன பிரயோஜனம் நீங்க பட்ச என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து நீங்க நியூ இயர் விஷஸ் வந்து சொல்லிட்டு மறுபடியும் உங்களுடைய ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. டேய் நியூ இயர் ரெசல்யூஷன் இதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அந்த ரெசல்யூஷன்ற ஒரே டாபிக்கை முடிச்சிட்டு நீங்க படுத்துற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மார்னிங் ஆக்டிவிட்டி உங்களோட நியூ இயர் வாழ்த்துக்களையும் இந்த வருடம் உங்களோட ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. சோ ஃபர்ஸ்ட் அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாயா மாதிரி நானும் இந்த வருஷம் வந்து என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் அது மூலியமா என்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேமா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்தா விஷ்ணு வந்தாப்ல. விஷ்ணு வந்துட்டு அவருடைய ரெசல்யூஷனை சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா, இருக்குடா நேத்து என்ன பேச்சு பேசுனீங்க, இன்னைக்கு அதுக்கெல்லாம் நான் அட்டாக் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதுக்கு முன்னாடி நான் எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தேன், பட் இதுக்கப்புறம் எல்லாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம எடிட்டர் மாயா பூர்ணிமாக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு காட்டுறாப்ல. அவர் வேற யாரையும் பத்தி பேசல, இவங்க 2 பேரை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இனிமே வந்து எல்லாரையும் நம்ப கூடாது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் விஷ்ணுவும் என்ன செல்ஃபிஷ்னு சொல்றாங்க, கன்னிங்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் இதெல்லாம் சொல்லுது? மாயா பூர்ணிமா தானே விஷ்ணு பார்த்து சொன்னாங்க. அதை மறைமுகமா சொல்லிட்டு அண்ட் நான் மிரர் மாதிரி, அதாவது நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் திருப்பியும் கொடுப்பேன், அதாவது நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே விஷயத்தை நீ எனக்கு பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபைனலா விசித்ரா மேம் சொன்னாங்க இல்லையா, அதாவது ஃபேமிலி கூட விஷ்ணு வந்து டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு ஆளா தான் ஓடிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் இந்த வருஷம் விசித்ரா மேம் சொல்லிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய ஃபேமிலி கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதுதான் என்னோட ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாப்ல. செல்ஃபிஷ்னு சொல்லலாம், கன்னிங்னு சொல்லலாம், நீ எப்படி அது காட்டு மிரர் மாதிரி தான் நம்ப. நீ கரெக்டா ஒன்னு பண்ணினா அது ரிஃப்ளெக்ட் ஆகும், நீ வேற ஒன்னு பண்ணினா வேற தான் நடக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ நீ அப்படி வரியா? அண்ட் அப்புறமா விஷ்ணு கிட்ட போயிட்டு என்னடா மார்னிங் ஆக்டிவிட்டிலே அட்டாக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாமா, அதாவது உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முனுக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பட் இந்த வீட்டுக்கு அது செட் ஆகாது. இங்க உசுப்பேத்துறவனா உசுப்பேத்தி தான் ஆகணும், கடுப்பேத்துறவனா கடுப்பேத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்கை மாத்தி பிக் பாஸ் வீட்டுக்கு ஏத்த மாதிரி மனுஷன் சொல்லிட்டு இருந்தாப்ல. உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு தான் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் உசுப்பேத்துறவன் உசுப்பேத்தியும் கடுப்பேத்துறவன் கடுப்பேத்தி இருந்தாதான் வாழ்க்கை ஜம்முன்னு. பட் அதே நம்ம உண்மைதான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன உசுப்பேத்திரியா நான் உம்முன்னு இருப்பேன், கடுப்பேத்திரியா நான் கம்முன்னு இருப்பேன் இருந்தா தூக்கி போட்டு மிதிச்சு போடா வெளியே அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விட்டுருவாங்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல நம்ம வாழவே முடியும். டேய் இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். அண்ட் விஷ்ணு மாயா பூர்ணிமா அட்டாக் பண்ணி விட்டோன்னே இவங்க 2 பேருக்கு உறுத்தாம இருக்குமா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அவரை பார்த்து சொல்ல வேண்டிய டைலாக்ல அவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துகிட்டு ஏதோ பண்றேன், விஷ்ணு சொன்னதை வச்சு நான் கலாய்க்கிறேன், காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சிரிப்பு வரல, காண்டு தான் அதிகமா வந்துச்சு. அண்ட் அவங்க ஒரு பக்கம் காண்டு ஏத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் பூர்ணிமா நீ சுத்தி சுத்தி ஓடி வலிப்பம் காமிச்சலாம் காண்டு ஏத்துறல, நான் அந்த அளவுக்குலாம் எஃபோர்ட்டே போட தேவையில்லை, நீ பண்றதை பார்த்து சிரிச்சாலே மக்கள் காண்டாயிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பூர்ணிமா ஒரு பக்கம் சிரிச்சு சிரிச்சு காண்டு ஏத்திட்டு இருந்தாங்க. அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. ஜாகிங் போயிட்டு வரேன், என்னால ஏத்துக்க முடியல. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அண்ட் பூர்ணிமாக்கு தான் ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வீட்டுல இருக்கிற எல்லாரும் கேமரா கிட்டையும் போயிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்பயும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏமா
அது நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன், என்னமா நீ ரொம்ப லேட்டா இருக்கீங்க, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வீக்லயே அதை கண்டுபிடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சொல்றாங்க நான் கூட விஷ்ணு வந்து என்ன யூஸ் பண்ணி தூக்கி போட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில தான் என்கிட்ட பேசாம இருக்காருன்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு பேசின பேச்செல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி அந்த மனுஷகிட்ட இல்ல போலயே. சரி அதெல்லாம் கூட விடு, நான் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், அதுக்காக வச்சு அந்த மனுஷன் என்ன செய்யாம இருக்கான்ல, என்ன மட்டுமே போட்டு அந்த அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கான். இல்ல இந்த ஸ்டோன் டாஸ்க்ல கூட மாயாக்கல்ல எடுக்கல அதனால மாயாக்கு ஃபேவரட்டிசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதே வந்து நான் விஷ்ணு கல்லையும் எடுக்கலையே, அது ஏன் அவருக்கு புரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது பூர்ணிமா அந்த இடத்துல விஷ்ணுக்கும் ஃபேவரட்டிசம் பண்ணிருக்கேன், அது ஏன் விஷ்ணுக்கு புரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வெளியே ஒரு முட்டா பொண்ணு மாதிரி தெரியும்ல, என்னை போட்டு செய்யாம இருக்கலாம்ல, நான் அவ்வளவு பண்ணிருக்கேன், நீ ஏன் என்ன செய்யற, நான் நல்லதானே பண்ணேன். அண்ட் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன யூஸ் பண்ணிருக்காரு. அது எல்லாத்தையும் மீறி நானே போய் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாள் நாடு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா புலம்பிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இருமா அதாவது ஒருத்தர் ஒன்னு யூஸ் பண்ணி தூக்கி போட்டார் அப்படிங்கிற உடனே இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறியே, இந்த அளவுக்கு கோவம் வருதே, அதே 4 வாரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த மாதிரி ஏஜென்ட் குரூப் இருக்கிற எல்லாரையும் நீங்க யூஸ் பண்ணி தூக்கி போட்டு பாதி பேர் வெளியவே போட்டாங்க. அதுலயும் ஃபேமிலி ரவுண்ட்ல விக்ரமுடைய ஃபேமிலில இருந்து வந்து அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கொந்தளிச்சிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு வந்தா ரத்தம், அதே அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? 100 நாளா நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். 100 நாள் ஒருத்தர் என்னை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க நானே போய் நின்று இருக்கேன். கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சுட்டு இந்த பொட்டி டாஸ்க்காக எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களே. சரி ஓகே வெளியே பொட்டியை வச்சுட்டேன். அண்ட் காசை வந்து அப்பப்போ ஏத்திக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணு இல்ல, இந்த காசு எனக்கு தேவைப்படும், அந்த மாதிரிலாம் ரீசன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொட்டி எடுத்து தாராளமா இந்த வீட்டை விட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் ஃபைனலா பொட்டி இருந்துகிட்டே இருக்குன்ற நினைப்புல மட்டும் இருக்காதீங்க. திடீர்னு அந்த பொட்டியை தூக்கி நானே உள்ள வச்சாலும் வச்சிருவேன், டெட்லைன் இருக்கு, சோ அதுக்குள்ள வந்து அந்த பொட்டியை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எல்லாரும் போய் வெளியே எட்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்டா 1 லாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இந்த பெட்டியின் ஆரம்ப தொகை 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் ஒரு தரம், 1 லட்சம் ரூபாய் 2 தரம், 1 லட்சம் ரூபாய் 3 தரம். காசு பணம் கொட்டு மணி எப்போ இந்த 1 லாக் 10 லாக்கா மாறுதோ அப்பதான் எல்லாருடைய மைண்ட் செட்டும் மாறும். அப்பதான் உள்ள பேச ஆரம்பிப்பாங்க. பல பேர் மைண்டுக்குள்ளேயே தூக்கிடலாமா, இல்ல 15 லாக்ஸ் போற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்ல வெயிட் பண்றதுக்குள்ள வேற எவனும் தூக்கிடுவானா அப்படிங்கிற மாதிரி பயங்கர பரபரப்பெல்லாம் போகும். அந்த அமௌண்ட் வரைக்கும் போக விடுறாங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே யாரும் தூக்கிட்டு போக போறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய், பூர்ணிமா, மணி இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? அத நினைக்கலாமா பொண்டாட்டி பிள்ளை பத்தி? என்னமா நினைக்கிறேன். கண்டி இன்னொரு பக்கம் பூர்ணிமா 100 நாளா என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி அதே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மாயா சரி ஓகே இந்த பிள்ளையை கொஞ்சமாச்சும் டைவர்ட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட் ஃபினாலேல அவன் ஜெயிச்சான் பார்த்தியா, அது முழுக்க லக்கு தான், அவன் உடச்சி ஜெயிக்கவே இல்லை பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்தாங்க. அப்போ கூட நான் என்ன யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதாவது அவர் என்ன நம்புறேன்னு சொல்லி சொல்றாருல்ல, ஒரு இடத்துல கூட அந்த மனுஷன் என்ன நம்பவே இல்லை, நம்பாம என்ன நம்புறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருந்தாங்க. யாரும் நம்புறது என்ன நம்பிட்டேன், என்ன நம்பல, அதுதான் உண்மை. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லடா, உள்ள போடா. என்ன நம்பாம நான் உன்னை ஏதாவது பண்றேன், நான் உன்னை பண்றேன்னு சொல்லி நீ தான் என்ன பண்ண. ஐயோ எஃப்எம் ரேடியோ மாதிரி நிறுத்தாம பேசி கொல்றான்டா. பட் என்னதான் பூர்ணிமா மறுபடியும் புலம்பிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம காமெடி பண்ணாலுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமா விஷ்ணுக்கு உண்மையா தான் இருந்திருக்காங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய இடத்துல விஷ்ணுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல விஷ்ணு டவுனா இருக்கும்போது போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து பூர்ணிமாக்கு விஷ்ணு மேல இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. பட் அதை வந்து விஷ்ணு நம்பாம இல்ல இந்த புள்ள பண்றது எல்லாமே நம்மளுக்கு அகைன்ஸ்டா தான் பண்ணுதோ, நம்ம கிட்ட வந்து பேசுறது எல்லாமே நம்மள கவுக்கிறதுக்கான, நம்ம கீழே போட்டு மிதிக்கிறதுக்கான அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக பார்வையிலே இருந்தாப்ல. எப்பெல்லாம் விஷ்ணுக்கு பூர்ணிமா தேவைப்படுறாங்களோ அப்பெல்லாம் போய் ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்ல, எப்பெல்லாம் தேவைப்படலையோ அப்பெல்லாம் போட்டு அடிச்சிட்டாப்ல, எப்பெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல கிளாப்ஸ் வருதோ அப்பெல்லாம் பூர்ணிமா போட்டு அடிச்சு நவுத்தி விட்டாப்ல. அண்ட் ஃபைனலா ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்க சிஸ்டர் வந்து பூர்ணிமா கூட சேராம இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னதை இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பூர்ணிமா அப்புறம் முழுக்க நமக்கு கெடுதல் தான் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் இப்ப ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் ஆயிருக்காப்ல. சோ இந்த இடத்துல விஷ்ணு தான் பூர்ணிமாவை தப்பா புரிஞ்சிருக்காரே தவிர்த்து பூர்ணிமா சைடுல இருந்து பார்க்கும்போது முழுக்க விஷ்ணுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருந்திருக்காங்க. அண்ட் உண்மையிலே விஷ்ணு வந்து தப்பா தான் புரிஞ்சிருக்காரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே விஷ்ணு வந்து மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது மாயா வந்து பூர்ணிமாவை விஷ்ணு கூட சிங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களாமா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
பூர்ணிமாவை வச்சு விஷ்ணுவை கேம் பிளே பண்ண வைக்கலாம். சோ பூர்ணிமா சொல்றதெல்லாம் விஷ்ணு கேட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேங்குள்ள வந்துருவாங்க, கிட்டத்தட்ட நம்ம அடிமை மாதிரி செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல மாயா பண்ணாங்க. பட் அந்த விஷயம் எனக்கு புரியறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த பிளானை போட்டதே நான் தான், பட் நானே அந்த குழிக்குள்ள தான் கடந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இவங்க என்ன டைவர்ட் என்ன எப்படி யூஸ் பண்றாங்க. பூர்ணிமா அதோட சிங்கிங் அதோட ஐடியாலஜில நான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாங்க இவங்க. இது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு சார். பட் மாயா இந்த ஸ்ட்ராட்டஜியை மத்த எல்லார்கிட்டயும் யூஸ் பண்ணியிருந்தாலுமே பூர்ணிமா கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. விஷ்ணு கிட்ட தள்ளி இரு, விஷ்ணு கிட்ட சேராத, விஷ்ணு கிட்ட சேரது உனக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவையும் பூர்ணிமாவையும் பிரிச்சு விடுறதுக்கு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டிருந்தாங்களே தவிர்த்து விஷ்ணுவையும் பூர்ணிமாவையும் சேர்த்து அது மூலியமா ஒரு கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிறது மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்ன போல போயிடுறோம். அண்ட் அப்புறமா 1 லட்சமா இருந்த பெட்டி 3 லட்சமா வந்து மாறிச்சு. 3 லட்சம் தானா, சரி ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் ஏத்துக்க அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து எட்டி பார்த்துட்டு போனாங்க. இவனுங்க எல்லாம் 3 வச்சு அடுக்க மாட்டாங்கயா, டைரக்டா டபுள் டிஜிட் பாக்குறானுங்கயா. டபுள் டிஜிட் இல்ல 7 டிஜிட் வரணும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான டாஸ்கை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பயணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பயணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதாவது ஒரு கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணி அவங்களுடைய பிக் பாஸ் பயணத்தை அப்படியே நரேட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணால இன்னொருத்தர் வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டும் வேறு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களோட பிக் பாஸ் சீசன் 7 ஜர்னியை நரேட் பண்ணணும். ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற நபரை மத்தவங்க தேர்ந்தெடுக்க முடியாது. அண்ட் முக்கியமா இந்த நரேஷன்ல அவங்களுடைய பெஸ்ட் மொமெண்ட், வொஸ்ட் மொமெண்ட், அப், டவுன், குட், பேட் இப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அவங்க செஞ்ச குட், பேட், பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் விஷயங்கள் இதையெல்லாம் நரேட் பண்ணணும். என்னடா பண்ண போறாங்க? மொய்யெழுத போறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லார் கையிலயும் அக்ரி டிஸ்அக்ரி அப்படிங்கிற மாதிரி போர்டு வந்திருக்கும். சோ யார் வந்து ஃபைனலா அதிகமான அக்ரி வந்து வாங்குறாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்க்ல வின்னர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சோ ஃபர்ஸ்ட் அர்ச்சனா வந்து விஜய் வர்மாவை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 20 டேஸ் நான் வெளிய இருந்தான் ஷோ பார்த்தேன். அப்படி ஷோ பார்க்கும்போது விஜய் வர்மா வந்து ஒரு ரகடு பேட் பாய் மாதிரி எனக்கு தெரிஞ்சாரு. சோ ஓகே அது அப்படிதானான்ற ஒரு டவுட்ல இருக்கும்போது தான் இந்த பிரதீபை போட்டு அடிச்சது அண்ட் பிரதீப்புக்கு வந்து டயலாக் பேசுனதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா நடக்கும்போது சரி ஓகே அப்ப நம்மளுடைய ஒபினியன் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வெளியே போயிட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருக்கும் ஒரு ஒபினியன் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் என்னோட ஒபினியனே வந்து சேஞ்ச் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் வெளிய இருந்து பார்த்துட்டு வந்து மொத்தமா ஒரே இடத்துல போட்டு உடைக்காம கேம்ல எங்கெங்க தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் கரெக்டா பிளேஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஒபினியன் அந்த இடத்துல பயங்கரமா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொன்னாங்க. விஜய் வர்மாவுடைய நரேஷனை இதுக்கு மேல தெளிவா யாராலையுமே சொல்ல முடியாது. நம்மளுமே விஜய் வர்மாவை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற மாதிரி பார்த்தோம், செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி பார்த்தோம், அண்ட் தேர்ட் ஹாஃப் ஒன்னு வச்சிருந்தாப்ல அது மாயான்கோட சேர்ந்து பெரிய சொம்பாவே மாதிரி சாரி அண்டாவா மாதிரி வேற மாதிரி செயல்பட்டு இருக்காப்ல, அது வேற கதை. பட் அவங்க சொன்ன அவங்க உள்ள இருந்து பார்த்த வரைக்கும் கரெக்டா தான் நரேட் பண்ணாங்க. ரகட் பேட் கை ஆஃப் தி ஷோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தேன். பட் உள்ள வந்த பின்னாடி எல்லார பத்தியுமே சொன்ன ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மேல கிரியேட் பண்ணுச்சு. பட் இந்த இடத்துல விசித்ரா மேம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்னா விஜய் நிறைய இடத்துல வந்து விசித்ரா மேம்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா, சோ அதனால நானும் சப்போர்ட் பண்ணி பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அது எப்படி நீ ரகடு பேட் பாய்னு சொல்லலாம். அதாவது கேம்னு வரும்போது அடிப்படத்துலாம் சகஜம் தான். அதுக்காக எவனாச்சும் வேணும்னே ஸ்மாக் எல்லாம் போடுவானா, அதெல்லாம் பண்ணுவானா, இதெல்லாம் பண்ணுவானான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 20 டேஸ் விஜய் வர்மா எப்படி இருந்தாருன்றதை நீங்க வீட்டுக்குள்ள இருந்தே பார்த்திருக்கீங்க. அவர் பேசின ஸ்டைல், அவர் பண்ண விஷயங்களும் ரொம்ப பேடா இருந்துச்சு. அது வீட்டுல இருக்கிற எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணீங்க. ஈவன் கமல் சாரே அதுக்கு வார்னிங்கும் கொடுத்திருக்காப்ல. பட் இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ரக்கடு பாயா இருந்தாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, டாஸ்க்னு வரும்போது சில கைகலப்பு இதெல்லாம் ஆகும் தான், பை மிஸ்டேக் ஆகியிருக்கலாம். அப்ப பிக் பாஸ் வந்துட்டு இதுல பேசுறதுக்குலாம் இடமே கிடையாது, அக்ரியா டிஸ்அக்ரியான்னு மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற எல்லாருமே அக்ரி தான் காமிச்சாங்க, பூர்ணிமாவை தவிர்த்து. இதுல அப்படி அவங்க என்ன டிஸ்அக்ரிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஏதோ காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. அக்ரி டிஸ்அக்ரி அவ்வளவுதான் மேட்டர். எக்ஸெப்ட் தட் ஒன் பாயிண்ட், அதர்வைஸ் ஓகே ஓகே வாண்டா. ஓகே ஓகே. அண்ட் அடுத்த பூர்ணிமா வந்து விஷ்ணுவை சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து குட் பாயா தான் இருந்தாப்ல. தேர்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் ஒன்று வந்துச்சு. அதாவது ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கு ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு டயலாக் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதாவது இவரை நீங்கள் நம்புகிறீர்கள் பட் ஆனால் மதிக்க மாட்டீர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் விஷ்ணுவை செலக்ட் பண்ணேன். அந்த இடத்துல அவர் கோவப்பட்டாரு. பட் நான் எதுக்காக செலக்ட் பண்ணேன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் யோசிச்சாங்க. சரி ஓகே, அதாவது இவரை நீங்கள் நம்புவீர்கள் அப்படின்னா நான் அவர்கிட்ட நம்பி ஒரு சீக்கிரட்டை சொன்னேன். நான் கூட அந்த சீக்கிரட்டா அவர் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாருன்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லல. அதனால நான் அவரை நம்புவேன். மதிக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அதாவது அவர் என் ஃப்ரெண்டு,
அப்புறம் எப்படி மதிப்பேன்? ஃப்ரெண்டை யாராச்சும் மதிப்பாங்களா? மதிச்சா அவன் ஃப்ரெண்டா, அதனால சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டாக பாருங்க. அதை பார்க்கும்போது ஏமா, அதாவது நீங்க நம்புவீர்கள் பட் ஆனால் மதிக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு விஷ்ணு எந்த அளவுக்கு ஆப்டாரோ அதை விட ட்ரிபிள் மடங்கு மாயா அதுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாங்களே. மாயாவை நீங்க நம்புவீங்க, விஷ்ணுவோட பயங்கரமான ஃப்ரெண்டு. சோ நீங்க சுத்தமா அவங்கள மதிக்க மாட்டீங்க. சோ அப்ப நீங்க விஷ்ணுக்கு பதிலா மாயாவை செலக்ட் பண்ணிருந்தா அந்த மனுஷன் கோச்சிருக்கவே மாட்டாப்ல. பட் அந்த டைம்ல வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கு போறதே ஒரு பனிஷ்மெண்டா இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் டைலாக் மனுஷனை செலக்ட் பண்ணி அமிச்சிட்டு இப்ப வந்து எப்படி உருட்டுறாங்க பாத்தீங்களா? இந்த நபரை நம்புகிறீர்கள் ஆனால் மதிக்க மாட்டீர்கள். நான் எந்த ரீசன்ல அதை வந்து விஷ்ணுன்னு சொன்னேன்னா, ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. ரியாலி ட்ரஸ்ட் நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், அதை யார்கிட்டயும் அவர் சொல்லல அப்படிங்கறதுல நான் அவரை பயங்கரமா நம்பிட்டேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அடுத்தது மதிக்க மாட்டீர்கள். அதை எந்த ரீசன்ல கொடுத்தேன்னா, ஃப்ரெண்ட் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ, நான் உன்னை மதிக்க மாட்டேன். அவ்வளவுதான். ஆஹா ஆஹா, என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். அண்ட் அந்த டைம்ல இருந்து விஷ்ணு அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் மோட்ல வந்து இறங்கிட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு கேப்டன்சிக்கு வந்தாப்ல. அதுக்கப்புறம் கமல் சார் போட்டு வாட்டுன்னு வாட்டி இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடலாம்லாம் மனுஷன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் முன்னாடி வந்து பேசினார். அப்ப கூட நான் மனசு இறங்கலங்க, இந்த மனுஷன் நான் வேற மாதிரி இருப்பான்ற மாதிரி யோசிச்சேன். பட் கண் கலங்கிட்டார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு எப்படி இறங்காம இருக்கும். அதை நம்பி நான் 1.5 மணி நேரம் பேசினேன்னு சொன்னாங்க. ஏமா அப்பயும் விடாம 1.5 மணி நேரமா பேசியிருக்கேன், அந்த பைப்பில் அதுக்கே விட்டு ஓடிருப்பானேமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு இருக்கும்போது டிக்கெட் டு ஃபினாலே வந்துச்சு. டிக்கெட் டு ஃபினாலேல அவருடைய உண்மை முகம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதாவது எல்லாரையும் யூஸ் பண்ணி எல்லாரையும் மிதிச்சு அவர் அடைய வேண்டியது அடையணும்னு சொல்லி ட்ரை பண்ணார் பாத்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடையும் செஞ்சாப்ல. ஆனா அதுக்கப்புறமா விடாம என்ன எதுக்கு பாண்டிங் ஆட்டில போட்டு அடிக்கிறீங்க? அதான் உங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சிருச்சுங்க. அப்ப ஃபைனல் டைட்டில் அடிக்கிற வரைக்கும் என்ன நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா கொந்தளிச்சு பேசிட்டு ஃபைனலா ஒரே வார்த்தையில சொல்றேங்க, பூர்ணிமாவை இந்த சீசன்ல முழுக்க விஷ்ணு யூஸ் பண்ணிட்டாருங்க, அதுதாங்க உண்மை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஷ்ணுவே கை தட்டிட்டு இருந்தாப்ல. அது என்னமோ உண்மைதான். பூர்ணிமா வந்து விஷ்ணு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது, மாயாவும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பூர்ணிமா இந்த வீட்டுக்குள்ள வந்து மாயா கூட சேராம ஒரு கேம் பிளே ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பாசிட்டிவா பிளே பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னைக்கு மாயா கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்களோ அதுதான் பூர்ணிமா பண்ண மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். இந்த வீட்லயே எக்ஸ்ட்ரீமா உங்களால யூஸ் பண்ணப்பட்டது நானு. யூஸ் பண்ணுங்க, யூஸ். இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சு, அவ்வளவுதான். I really feel used in the show by Vishnu, அவ்வளவுதான். அண்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு பூர்ணிமா நீங்க என்ன கருத்து சொல்றீங்கன்னா எனக்கு அவசியம் கிடையாது, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே தினேஷ் சொன்னாப்ல, அப்பெல்லாம் உட்கார கூடாமா, போய் நில்லுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஷ்ணு சொன்னாப்ல, என்ன உங்க வீடா இது, வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மாயா அந்த ஆளு சொல்றான் நீ எதுக்கு கஞ்சி போற உட்காருன்னு சொல்லி சொன்ன உடனே மாயாக்கும் விஷ்ணுக்கும் ஒரு முட்டுச்சு. ஸோ ஃபைனலா யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க யாரெல்லாம் டிஸ்அக்ரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டீம் பில இருக்கக்கூடிய தினேஷ் அண்ட் மணி இவங்க 2 பேர் மட்டும் தான் டிஸ்அக்ரி காமிச்சாங்க. இதை வந்து மீதி எல்லாருமே அக்ரி தான் காமிச்சாங்க. எத்தனை அக்ரி எத்தனை டிஸ்அக்ரின்னு சொல்லுங்க. 4 அக்ரி. அண்ட் அடுத்த மாயா வந்து அர்ச்சனாவை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்த உடனே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அந்த புள்ளியா வெளியே போயிரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பட் அதுக்கு அடுத்த வாரம் வந்து நீங்க வந்து அழுதிங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும் டிராமாவா இல்ல, நீங்க வந்து என்ன ட்ரிகர் பண்ணீங்க பாத்தீங்களா உமன் கார்டுன்னு சொல்லி, அது எனக்குமே டிராமாவா தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம வெளியே ஒரு மீட்டிங் போட்டுக்கும் போது பயங்கரமா ஒரு ஒப்பாரிலாம் வச்சீங்க, அந்த ஒப்பாரிலாம் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஃபேக்கா தான் இருந்துச்சு. அண்ட் அர்ச்சனா நிறைய இடத்துல பேசுறத பார்க்கும்போதெல்லாம் அவங்க கேமராக்காக தான் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு. அண்ட் நமக்கு தான் அர்ச்சனா பண்றதெல்லாம் தப்பா தெரிய தவிர்த்து கமல் சார் வீக்கெண்ட் எபிசோட்ல அர்ச்சனாவை எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு எபிசோட்ல போட்டு அடின்னு அடிச்சு நவுத்தி விட்டாப்ல. சரி ஓகே அர்ச்சனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பாசிட்டிவா ஒரு பவுன்ஸ் பேக் ஒன்னு பண்ணி இப்போ வரைக்கும் அந்த பாசிட்டிவிட்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஒரு பாசிட்டிவான நோட்ல அவங்களோட ஒப்பீனியன் என்னவோ அது எல்லாத்தையுமே அப்படியே புட்டு வச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே அக்ரி காமிச்சிட்டாங்க. இந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸ் ஐ திங்க் that is your best time in the whole show அப்படி நான் ஃபீல் பண்றேன். எத்தனை அக்ரி எத்தனை டிஸ்அக்ரி? மொத்தமே அக்ரி தல. சோ இங்க எல்லாருமே அக்ரின்னு சொல்லி காமிச்சது ஃபைனலா பவுன்ஸ் பேக் ஆகி பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கா இல்ல ஸ்டார்டிங்ல வந்து ஃபேக்கா அழுதாங்க அவங்க பேசினது எல்லாமே கேமராக்காக தான் பேசினாங்க அப்படிங்கிற நெகட்டிவான பாயிண்ட்ஸ்க்கா அப்படிங்கிறது தான் தெரியாம போச்சு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அடுத்த விஷயத்துல மேம் வந்துட்டு யாரை சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு கடைசியில வழக்கம் போல தினேஷ் வந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அண்ட் விசித்ரா மேம்க்கு தினேஷ் வெளியவே ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு, பட் ஆனா அவ்வளவு க்ளோஸ் கிடையாது, ஒரு 2 வாட்டி பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆரம்பிச்சாங்க, அதாவது தினேஷ் வந்து உள்ள வரும்போது ஓகே நமக்கு தெரிஞ்சவர் வராரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்த உடனே மாயா கிட்ட கொஞ்சம் மூஞ்சில அடிச்சாப்ல பேசினாப்ல, அப்பவே என்னோட ஒபினியன் வந்து லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தினேஷை பொறுத்த வரைக்கும் பாயிண்டா பேசுவாரு, அது அவருடைய பாசிட்டிவா நான் பார்த்தேன். பட் கடைசியில அவர் அதே நம்ம கிட்டயே யூஸ் பண்ணுவாரு எனக்கு தெரியாம போச்சு. அண்ட் வந்து தினேஷ் வந்து லேடிஸ் கிட்ட வந்து கொஞ்சம் தப்பா பேசுறாப்ல, லேடிஸ் கிட்ட யாராச்சும் வந்து தப்பா பேசினாலும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னது லேடிஸ் கிட்ட அவர் தப்பா பேசுறாரா?
எப்ப மேம் நீங்க ஏதாச்சும் பேசினா உங்ககிட்ட சண்டை போட்டுருக்காரு, சரி மத்தவங்க கிட்ட அவர் எப்ப தப்பா பேசிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டைரக்ட் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப மோசமா, அதாவது ஒரு லேடிஸ் எப்படி பேசவே முடியாது போது நாளை யாரை எழுப்பி விட்டது. ஏன்னா நான்லாம் வந்து ஒரு லேடிஸ் ஒழுங்கா பேசலன்னா எனக்கு ரொம்ப அநாயங்கா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அது வந்து எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. அண்ட் தினேஷ் கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க எல்லாம் எனக்கு அகைன்ஸ்டாவே ஆகுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஒருத்தர் தப்பான பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலுமே தப்பா தெரியுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துல தான் விசித்ரா மேம் மாட்டாங்க. ஈவன் தினேஷுமே அதுல தான் மாட்டாங்க. இப்போ விசித்ரா மேம் கூட யாராச்சும் சேர்றாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து தினேஷுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் நினைச்சு பாப்பல. இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. பட் தினேஷ் வந்து பர்சனல் லைஃப்ல போகாம பேசுவாப்ல, விசித்ரா மேம் பர்சனல் லைஃப்ல போய் பேசுவாங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸா நான் பாக்குறேன். அண்ட் ஃபைனலா என்ன சொன்னாங்கன்னா, தினேஷ் வந்து நான் அவர் கூட சேர்ந்து கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எதிர்பார்த்தாரா என்னவோ தெரியல. நான் அதுக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஃபுல் அட்டாக் மோட்ல இறங்கிட்டாரு. அதுக்கு தான் இந்த இவ்வளவு சண்டைக்கும் காரணம். இவ்வளவு சண்டை வந்திருந்தாலுமே உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ணணும்னு சால்வ் பண்ணிருக்கலாம். பட் அதுக்கு வந்து ட்ரையே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி ஓகே, இப்போ எல்லாருக்கும் என்னப்பா அக்ரியா டிஸ்அக்ரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ரெண்டு அக்ரியாஜி வரும்னு சொல்லி பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அம்புட்டு பேருமே டிஸ்அக்ரின்னு சொல்லி காமிச்ச உடனே மூஞ்சி தொங்கி போச்சு. அப்ப மறுபடியும் நம்ம மட்டும் தான் இந்த மனுஷன் அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா, மத்த எல்லாருக்குமே இந்த மனுஷன் ரொம்ப நல்லவனா தான் தெரியறானா அப்படிங்கிற மாதிரி கோவத்திலே போய் உட்கார்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமா இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்க வேண்டாம். Agree, disagree. All disagree. Because கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. அண்ட் அடுத்ததான் மணி வந்து மாயாவை செலக்ட் பண்ணாப்ல. மாயாவை செலக்ட் பண்ணா நான் கூட போட்டு அடிச்சு நவுத்திடுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல அப்படியே நான் பாலிஸ்டா பேசிட்டு போயிடுறேன், எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே பேசினாப்ல. அதாவது மாயா வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய டஃபஸ்ட் பிளேயர் தான். அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணேன், கேமுக்காக பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதை சொல்லாம பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அதை சொல்லிட்டு பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. முக்கியமா அவங்களுடைய கேப்டன்சி வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கிட்ட ரொம்ப மோசமாவே நடந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்டே போய் சொன்னேன். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க கிட்ட இன்னுமே வந்து கொஞ்சம் மைனஸா தெரிஞ்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆக மொத்தத்தில் மாயா பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைனரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கேமரா பார்க்கும்போது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ட் முக்கியமா பூர்ணிமா இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா மாயா கூட சேர்ந்து பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணிருப்பேன். பட் பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் உட்காந்து பொறணி மட்டுமே பேசிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மறைமுகமா சொன்னாரா பூர்ணிமா. இந்த இடத்துல எனக்கு ஒரு அட்டாக்க போடுறியாடா அப்படிங்கிற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா ஓகேப்பா, யாரெல்லாம் அக்ரி யாரெல்லாம் டிஸ்அக்ரி சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட மணி சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அக்ரி பண்ற பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதனால எல்லாருமே அக்ரி தான் காமிச்சாங்க. பட் இந்த இடத்துல பூர்ணிமாக்கு ஒரு அட்டாக்க போட்டுருக்காரா இல்லையா, நான் எப்படி அக்ரி காட்டுவேன், டிஸ்அக்ரி தான்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க மட்டும் டிஸ்அக்ரி காமிச்சாங்க. சோ எனக்கு வந்து as a கேமரா இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தள்ளி வச்சுட்டு என்டர்டெய்னரா சூப்பர், கேமரா எனக்கு பிடிக்காது. Agree, disagree. 5 agree 1 disagree. அண்ட் அதுக்கப்புறமா விஷ்ணு வந்தாப்ல. ஸோ விஷ்ணு வந்தாலே கண்டிப்பா வந்து பூர்ணிமா தான் சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ நான் பூர்ணிமா சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சென்சிபிள் பிளேயர் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு அவங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடமண்டா இருப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது இல்லையா. அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமாவுடைய கேப்டன்சின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா பண்ணாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் வீக் கேப்டன்சி ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி வரும்போது அவங்க வாய்ஸ் அவுட்டே பண்ணாம விட்டாங்க. அண்ட் பூர்ணிமா என்கிட்ட ஒரு மேட்டரை நம்பி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பூர்ணிமாவோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கே வந்துருச்சு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கோர்ட்ல வந்து கேஸே நான் போட்டேன். அண்ட் நான் ஏமாத்திட்டேன் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களே, இந்த கேமை தாண்டி நான் வேற எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கேமை தாண்டி வேற என்ன பண்ணிட்டாங்கன்னு அவங்களும் சொன்னாங்க. கேமுக்குள்ள தான் யூஸ் பண்ணிக்கின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. நீங்க வேற மாதிரி அர்த்தத்துக்குலாம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபேமிலி ரவுண்ட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உள்ள வந்திருக்கும் போது என்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்பதான் பூர்ணிமா என்ன பலியாடா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. பர்சனலா பயங்கரமா பேசிக்கிட்டோம். இவங்க லைஃபே நான் வந்து புல் பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன். இந்த கேமை தாண்டி நான் பெருசா எதுவுமே பண்ணல. அண்ட் பூர்ணிமா போட்டு யாராச்சும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மாயாவுடைய வாய் 4 கிலோமீட்டர் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்ப கேக்குறாங்க இது அவங்களோட நரேஷனா இல்ல என்னோட நரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது மாயா விஷ்ணுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் விஷ்ணு வந்து பூர்ணிமாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காராமா. அந்த மாதிரி சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாப்ல, அதாவது இங்க மாயா பூர்ணிமான்னு 2 பிளேயர் கிடையாது, 2 பேரும் ஒரே பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மொக்கையை கொடுத்து ஆப் பண்ணி விட்டாப்ல. இவங்க ஸ்ட்ரைட்டா இருந்த மூஞ்சி சைட் ஸ்டாண்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து 2 பேர் இங்க ஒரே பிளேயர் தான். மாயா பூர்ணிமா ஒண்ணுதான். ஆமா, ஒற்றை கருத்துள்ள பேர். ஓகேயா.
அண்ட் ஃபைனலா என்ன குட் என்ன பேட் என்ன பெஸ்ட் என்ன டவுன் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நல்லா பேசுவாங்க, அது வந்து குட். ரொம்ப பேசுவாங்க, அது வந்து பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. கேப்டன்சி பெஸ்ட், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொன்னா கடைசி வரைக்கும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க, அது வந்து டவுன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிச்சு விட்டாப்ல. உங்களோட கேம் பேட்டர்ன்ல குட் எது பேட் எது? நல்லா பேசுவாங்க, அதுதான் குட். ரொம்ப பேசுவாங்க, கேமராக்கு ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணுன்றது அது பேட். அண்ட் இதுக்குமே எதிர்பார்த்த மாதிரி ஏ டீம் ஃபுல்லாவே டிஸ்அக்ரி, பி டீம் ஃபுல்லா அக்ரின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. Agree, disagree. பிக் பாஸ் 3 disagree, agree and 3 agree. அண்ட் ஒரு வழியா அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே இதுல அதிகமான அக்ரி வாங்கியிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாயா தான். மாயாக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரின்னு சொல்லி வந்திருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஃபுல் அக்ரி வந்திருக்க வேண்டியது. பட் இருந்தாலும் பூர்ணிமா வந்து நான் டிஸ்அக்ரி காட்டுவேன், மாயாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேவரட்டிசம் எல்லாம் பண்ணி விட்டாங்க இல்லையா. சோ அதனால மாயா இந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அதிக எண்ணிக்கையில் அக்ரி பெற்ற மாயா வெற்றி பெற்றிருக்கிறார். அண்ட் இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே விசித்ரா மேம் வந்து பூர்ணிமா டீம் மாயா டீம் சொல்லிட்டு இருக்காங்க, தினேஷ் எங்க இருந்தாலுமே எனக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படி கிடையாது மேம். ரவீனா கூட உங்ககிட்ட வந்து அகைன்ஸ்டா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரவீனாவை உங்களுக்கு பிடிக்காது அதனால இப்படி பேசுறீங்க, ரவீனா என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்பெல்லாம் நீங்க சொல்லாதீங்க மேடம், ரவீனா எங்களுக்கு பிடிக்காது நீங்க எப்படி சொல்லலாம், ரவீனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு தெரியுமா, அவ வீட்டுல போய் அவங்களை கொஞ்சிக்கிட்டே இருந்தா அது உங்களுக்கு தெரியுமான்ற அளவுக்குலாம் பேசியிருந்தாங்க. டேய் என்னடா இப்படி பேசுறீங்க, இருக்கிற வரைக்கும் ரவீனா போட்டு அடி அடின்னு அடிப்பீங்க, அப்ப ரவீனா போனதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப பிடிக்குன்னு வர பேசிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதையே ஒரு 4 வாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க, இது பாருங்க மேடம் எங்களுக்கு பிடிக்காது நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, அதெல்லாம் எங்களுடைய கருத்து, உங்களுடைய ஒப்பீனியன் வந்து நீங்க சொல்லிக்கலாம், பட் தான் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ரவீனாவை பிடிக்காதுங்க, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. எனக்கு ரவீனாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் ரவீனாவை, சீரியஸா ரொம்ப பிடிக்கும் ரவீனாவை. அண்ட் ஒரு பக்கம் விஷ்ணு வந்து மணிக்கிட்ட கொஞ்சம் பர்சனலா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொஞ்சம் இல்லடா ரொம்பவே பர்சனலா போயிடுச்சு, அதாவது பூர்ணிமா கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ வந்து பதில் சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பூர்ணிமா அதை பார்த்துக்கிட்டு கைஸ் நம்ம டேஞ்சர்ல இருக்கோம் அப்படி என்னமோ கண்ணி வெடியில காலை வச்ச மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்ன டேஞ்சர் சொல்லி கேட்டா அங்க பாத்தியா விஷ்ணு பேச ஆரம்பிச்சிட்டார், விஷ்ணு பேச ஆரம்பிச்சா என்ன பண்ணுவார்னு தெரியும்ல, நம்மளை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு. ஏமா அவர் பேசி உங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும், நீ பேசுமா, நீ பேசினாலே போதும் உன்னை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்குது, இன்னொருத்தன் பேசிதான் உன்னை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஏதாச்சும் இருக்குதா, எதுக்கு இந்த காமெடி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு டேஞ்சர்ல இருக்கோம், ஏன் விஷ்ணுவும் மணியும் அவங்க உட்காந்துருக்காங்க, யூ நோ வாட் ஹி வில் டு பை சீயிங் us going and சும்மாவே. அண்ட் விசித்ரா மேம் கிட்ட பூர்ணிமா கொஞ்சம் கோவமா மூஞ்சி காமிச்சு பேசினதுனால விசித்ரா மேம் எதுவும் கோச்சிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாயா போயிட்டு பூர்ணிமா கிட்ட கேட்டுட்டு இல்ல விசித்ரா மேம் நம்ம ஆளாச்சே எப்படி கோச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. உடனே விசித்ரா வந்து கேட்குறாங்க, அதாவது எனக்கு என்ன டவுட்னா இப்போ கூட பாரு நான் சொன்ன விஷயம் எனக்கு மட்டும் தான் சரின்றதுக்கு உங்க எல்லாருக்குமே தப்புன்றது இருக்குன்னா எனக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விஜய் வர்மா சொல்றாப்ல, அதாவது மேடம் உங்களுக்கும் அவருக்கு நடந்த விஷயங்கள் அது எல்லாமே நாங்க அக்ரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதனால எல்லாமே டிஸ்அக்ரி அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் மாயா இப்ப பாருங்க நான் உங்களுக்கு எப்படி சமாதானப்படுத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாங்க வந்து இங்க தினேஷை வந்து நல்ல மாதிரி காட்டணும்னா நாங்க ட்ரையே பண்ணல, அவர் இப்படிலாம் பண்ணதுனால உங்களுக்கு காட்டாயிடுச்சு அப்படிதானே, ஆக்சுவலா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், அதனால தான் டிஸ்அக்ரி காமிச்சேன் அப்படின்னா. ஏமா அப்படின்னா நீ அக்ரில காமிச்சிருக்கணும், எதுக்கு டிஸ்அக்ரி காமிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஒரு கேம். ஆமா அப்போ வந்து தினேஷ் வந்து உனக்கு ஃபேவரட்டா பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ உன்னை பகச்சிக்காம இருக்கிறாருன்றதுக்காகவே நீ வாலண்டரா டிஸ்அக்ரி காமிச்சியா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா. அண்ட் இது எல்லாத்தையும் மீறி இப்பயுமே மாயா வந்து விசித்ரா மேம் மண்டையை கழுவி கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஒருவேளை என்னாலதான் விசித்ரா மேம் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிற பேரை நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மாயா ரொம்பவே ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அது எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நீங்க சொன்ன நரேஷன்ல உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என் பெர்ஸ்பெக்டிவ் மேட்ச் ஆகுது, சோ இது வந்து டாஸ்க். அண்ட் இன்னொரு பக்கம் விசித்ரா மேம் ஏன் இன்னுமே வந்து இவங்களுடைய பார்வையில தான் அப்படி இருக்கு, மத்தவங்களுக்கு அப்படி இல்ல அப்படிங்கறத புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் மேல பிரச்சனை இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அவங்க மேல டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், பட் அதுக்காக நமக்கு இருக்கு எல்லாருக்கும் அதே பார்வை தான் இருக்கணும்னு சொல்லி இவங்க ஏன் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இத்தனைக்கும் இவங்க வந்து சைக்காலஜி இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. சோ அப்படி இருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை எதனால அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதுமே தெரிய மாட்டுது. ஈகோ பிடிச்ச பொண்ணு என்னது ஈகோ. அண்ட் விஷ்ணு போயிட்டு அர்ச்சனா கிட்ட நான் பூர்ணிமா யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் என்ன யூஸா பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா நீங்க யூஸ் தான் பண்ணிட்டீங்க, நான் பார்க்கும்போதுலாம் எப்பெல்லாம் டவுனா இருக்கீங்களோ பூர்ணிமா கிட்ட போய் பேசுறீங்க, தேவையில்லைன்னா போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்கன்ற உண்மையை போட்டு உடச்சோடனே அப்படிலாம் கிடையாது, வா நான் தனியாக கூட்டு உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாப்புல. கடைசி வரைக்கும் அர்ச்சனா வந்து அதாவது நீங்க அஸ் அ பர்சனா எனக்கு பிடிக்கும் விஷ்ணு ப்ரோ, ஆனா உங்க கேம் எனக்கு பிடிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொன்ன உடனே விஷ்ணு சொல்லிட்டாப்புல, அது ஏன் அப்படின்னா உனக்கு கேம் ஆட தெரியாது, எனக்கு கேம் ஆட தெரியும், அதனால தான் உனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு
சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் காண்டிலே பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா எனக்கு விஷ்ணு ப்ரோவோட கேம் பிடிக்காது. அது பரவாயில்ல, ஏன் தெரியுமா, நான் கேம் ஆடுறேன், நீ ஆடல, அதான் பிரச்சனை. அண்ட் ஃபைனலா இன்னைக்குமே உங்க எல்லாருக்குமே டின்னர்லாம் ரெடி பண்ணிருக்கோம், போயிட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா 3 லட்சமா இருந்தது 5 லட்சமா உயர்ந்துச்சு. அநேகமா நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் வந்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா Thursday அன்னைக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 15 lakhs கிட்ட வந்திருக்கும். அன்னைக்கு யாராச்சும் ஒரு ஆள் இந்த பொட்டி எடுத்து வெளியே போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் எல்லாம் சுத்திட்டு இருக்கு பாப்பா. சோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் விஷ்ணு வெர்சஸ் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிட்டது. நேத்து வந்து தினேஷ் வெர்சஸ் விசித்ரா மேம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா, இன்னைக்கு அது அப்படியே விஷ்ணு வெர்சஸ் பூர்ணிமாவா போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சீசனே முடிஞ்சாலும் சரி இந்த பிரச்சனை முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் யாரு பொட்டி எடுத்துட்டு வெளியே போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை அண்ட் டேக் கேர்.